வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, இப்போ படங்கள் எல்லாமே நிறைய ரிலீஸ் ஆகுது. லைக் வாரணமாயிரம், வேட்டையார் விளையாடு, பாபா, அப்புறம் வினை தாண்டி வருவேயா, இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள், சிம்புவோட படங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க, முக்கியமாக வேலண்டைன்ஸ் டேக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த இந்த 96 ஏன் பர்டிகுலராக இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் வந்து ரீரிலீஸ் படம் பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை அதிகமாக. பட் இந்த பர்டிகுலர் படம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 96 ரிலீஸ் ஆகும்போது 2020 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த படத்தை பார்க்குறேன். இப்போ வரைக்குமே அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் பார்த்து அப்போ படம் பார்க்கும்போது கூட ஒரு சில விஷயங்கள் புரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய அனலைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ பியூராக இருக்குது இந்த படம், அவ்வளோ ட்ரூவாக இருக்குது. இது எதை வச்சு இவங்க பேஸ் பண்ணி எழுதுனாங்கன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஸ்டோரியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான இந்த ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்குன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய ட்ரூ லவ் பேஸ் பண்ண நிறைய படங்கள் வந்திருக்கு, தமிழ்லேயே சரி மற்ற அதர் லாங்குவேஜ் சரி. ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, கன்னடாவில் வந்து சப்த சரகதாச்சு அப்படின்ற ஒரு படம், பார்ட் சைடு ஏ அண்ட் சைடு பி, எனக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடான ஒரு படமாக இருந்தது. ஈவன் சைடு ஏ விட சைடு பி ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அதுக்கடுத்து இப்போ இந்த ரீரிலீஸில் தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 96 தான். அது ஏன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த அனலிஸ்ட் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ 96 இந்த படத்தினுடைய கதை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் புதுசாக எதுவும் இல்லை. நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள், இந்த ஓப்பனிங் ஃப்ரேம்லேருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறாரு ராம். ஸோ அந்த சாங் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையை வாழ்கிறாரு. ஸோ அவங்களோட ஸ்கூலுக்கு போகிறாரு, தஞ்சாவூர் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ ஆசைப்பட்டுன்னு ரீயூனியன் ஆரம்பிக்கிறார். ரீயூனியன் ஆரம்பித்து சரி நம்ம ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேதர் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, ஜானு அவங்க பேர், அவங்க தான் த்ரிஷா. ஸோ ஜானு ஒரு லவ் பண்ணுறாரு, ஒன் சரியாக லவ் பண்ணுறாரு. ஜானுக்கும் அந்த லவ் இருந்தது சின்ன வயசில். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரீயூனியன்லாம் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, அது சஸ்பென்ஸாக வச்சுப்போம். ஸோ ரீயூனியனுக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த வார்த்தையில் பேச முடியல, திணற முடியல. முக்கியமாக நம்ம ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இன்செக்யூரான ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி லிட்டரலி. ஸோ ஜானு பார்த்தாவே அப்படியே ஓரங்கட்டி இப்படி ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்க்காம பேசியும் பேசாமல் அப்படி தான் இருப்பார். ஆனால் ஜானுக்கு என்ன வேணும் ஏது வேணுன்றதை இப்போ வரைக்கும் அவரால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம ராம் கேரக்டருக்கு, அதாவது எப்போ லிட்டரலி 22 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுற அந்த ஜானு என்னென்ன எதிர்பார்ப்பா, என்னென்ன வேணும் அப்படின்றத ஜானு சொல்லாமலே செய்வார். அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு மெயின் ஹைப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். அதாவது ரீயூனியன் பண்ணுவாங்க. ரீயூனியன் பண்ணும்போது அங்கே வந்து கேட்பாங்க, ஜானு நீ சாப்பிட்டியா, சிங்கப்பூரில் எப்படியும் ஏர்லைன்ஸ் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஏர்லைன் பொதுவாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ராம் எந்திரிச்சு போயிட்டு சாப்பாடில் அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிஷ்யூ எடுத்து வச்சுட்டு நம்ம ஜானுக்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்டு டிஷ்யூ தனியாக வச்சுருப்பாரு. ஜானு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டிஷ்யூவை எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் ஜானு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுட்டு நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், நீயே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜானு கேரக்டருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது எல்லாமே அது எல்லாமே சரி. அந்த கேரக்டர் அவ்வளோ அழுத்தமாக எழுதி வச்சுருந்துருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்கும்போது ஓ வா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு பூரிப்பா, இப்படியும் இருக்காங்க லவ் அப்படின்னும் போது. அதாவது 22 வருஷம் கழிச்சு இன்னும் அதே லவ்வோட இருக்காருன்ற அந்த கேரக்டர், அது அவ்வளோ அழுத்தம் இருந்தது அந்த கேரக்டரில். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜானுவும் சரி, அவன் சொல்லாமலே செய்வான் நம்மளுக்காக அப்படின்றத அவங்களும் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நான் வெறும் பசிக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், உடனே அவன் செஞ்சுருவான். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் நம்ம இவர் வந்து பேசுவார், நம்ம ராம் வந்து நரேட் பண்ணுவார். நரேட் பண்ணும்போது சொல்லுவார், ஜானு இது தலையாச்சுனா போது நான் எல்லாத்தையும் அமைதியாக்கிடுவேன், எல்லாத்தையும் செஞ்சுருவேன், அவளுக்கு என்ன வேணுன்றதை நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஜஸ்டிஃபைடான சீக்வன்ஸாக கொடுப்பாங்க. அது எல்லாமே டில் இப்போ வரைக்குமே அதை வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்றதா ஆச்சரியம். ஏன்னா காலம் மாறுது ஆனால் காதல் மாறலை அப்படின்ற விஷயம் தான் இந்த படத்தினுடைய ஒரு மெயின் பேசிக்கே. ஸோ எத்தனை காலம் மாறினாலும் காதல் மாறவே மாறாது அப்படின்றத ஒரு மாதிரி ஆணித்தனமாக வலியுறுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆணித்தனமான்றத ஆணியை வந்து ஒரு ஒரு மயில் இறக வச்சு அடித்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆணியை நோட்டு அடிக்கும்போது வலி அதிகமாக இருக்கும். பட் ஒரு மயில் இறக வச்சு அடிக்கும்போது ஒரு கூசி விட்டு பதமாக இறக்குற மாதிரி இந்த படம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய சீக்வன்ஸ் சொல்லலாம். அந்த லிட்டரலி இந்த இன்ட்ரோ பிளாக் கிட்ட வந்து ஜானு வந்து அவ கூட பேசணும் ஆசைப்பட்றான். இந்த நைட்டு நீ தூங்க விடாத, நீ தூங்கவே விடாது, தூங்கணும் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட பேசணும், இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னும் போது 2 சீக்வன்ஸ் நடக்கும். ஒன்று வந்து காலையில் வந்து மீட் பண்ணுவான்.
அதாவது நம்ம ராம் வந்து கலையை மீட் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவான் இந்த மாதிரி என் பேரை சொல்லி கூப்பிடுங்கும் போது அந்த பொண்ணு வந்து பேரை வந்துடும். அந்த ஒரு விஷயம் தான் அந்த படத்தினுடைய புரட்டி போடுறமான ஒரு விஷயமே. அந்த புரட்டி போடுறமான கதைகளவே புரட்டிடும். ஸோ அந்த பொண்ணு பேர் மிஸ் பண்ணனால வேற ஒரு பையன் வந்து நம்ம ஜானு சைட் வச்சிருப்போம். அதனால அந்த ஜானு வந்து அந்த பொண்ணை திட்டி ஹார்ஷ் அனுப்பிச்சு விட்ருவோம். அதனால சரி இனிமேல் நம்ம ராம் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணான்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் மீட் பண்ண இது வந்து ஜானு கிட்ட ரிவீல் பண்ணுவார். ஸோ ஜானு வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ராம் வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் ஜானு போக வர எல்லா இடத்துலையும் மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைலண்டாக ஒளிஞ்சு பார்த்துருக்காரு. ஒரு பையன் அவனுக்கு ப்ரப்போசல் பண்ணியிருப்பான், அவனை போய் அடிக்கிறதா இருக்கட்டும், ஜானுவோட கல்யாணத்துக்கே நேராக போய் பார்க்குறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய சீக்வன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுதான் அந்த படத்தினுடைய மெயின் ப்ளஸ். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் ராமு வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அதேமாதிரி அவரோட ஸ்கூல் பருவத்தில் யூஸ் பண்ண அந்த ஷர்ட்டில் இங்க் பண்ணியிருக்கோம். அந்த ஷர்ட்ஸ் எடுத்து ஓரம் வச்சிருப்பார். ஒரு பாக்ஸ் ஒரு ஃபுல்லாகவே மெமரிஸ் கலெக்ஷன், முக்கியமாக ஜானு ரிலேட்டடான மெமரி கலெக்ஷன் வந்து ஒரு பயங்கரமாக வச்சிருப்பார். அதேமாதிரி ஜானு கிட்ட வந்து இவர் வந்து ஒரு பாட்டு கேட்பார், யமுனை ஆற்றிலே பாட்டு பாட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சைகை கட்டி கேட்பார். ஜானு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீ கேளு என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஜானு எதிர்பார்ப்பா. ஆனால் இவர் டேரெக்டாக கேட்க மாட்டார். ஸோ அதனால் வேறு என்னென்னமோ பாட்டு போடுவாங்க, ஆனால் அந்த ஒரு பாடம் மட்டும் பாட மாட்டாங்க. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் மட்டும் அந்த பாட்டை பாடுவாங்க. இது கேட்காம ஏன்னா எனக்கு பாடணும், எனக்காக நான் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஜானு பாடுவாள். அந்த ஒரு சீன்லாம் ஒரு மாதிரி மெஸ்மரைஸான சீன். அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஹைப்பான சீன் என்னென்னா, நம்ம ராமோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க இது மாதிரி, நான் வந்து எங்கே மீட் பண்ண தெரியுமா, அவன் வந்து காலேஜில் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ண வந்தான், ப்ரப்போஸ் பண்ண வரும்போது சும்மா சிங்கக்குட்டி மாதிரி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு மியூசிக் வரும், அப்படி சொல்லிட்டு மியூசிக் ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே கை எல்லாமே அப்படியே புல் அரிச்சு நிற்கும். அந்தளவுக்கு ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான சீன் சொல்லலாம். அந்த சீனு ஒரு புல் அரிக்கும். என் பக்கத்தில் இருக்கவங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அது. இந்த மாதிரி அந்த கதை அமைஞ்சிருந்தா எப்படி மாறிடும்ல லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. ஸோ அது பாராட்டுக்குரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது நினச்சி கூட பார்க்க முடியாது. இவங்க லைஃப் எங்கேயோ போயிருக்க வேண்டியதாச்சு, இவங்க 2 பேர் சேர்ந்தா என்ன மாதிரி ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரூ அவுட்டாகவே அது ஒரு மாதிரி மெஸ்மரைஸான ஒரு சீக்வன்ஸ். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் பொதுவாகவே லவ் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் ஒரு முக்கியமான பங்கு வசிக்கும். இந்த படத்தில் எனக்கு கோவிந்த வசந்தா வந்து இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பாட்டும் ஹிட்டு. அதுமாதிரி பிளேஸ்மெண்ட், கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் சாங்ஸ் அமைஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த டியூனு, ஓப்பனிங் டியூனு, அந்த டியூனாக இருக்கட்டும், அப்புறம் பாடல்கள் எல்லா பாடம் இருக்கட்டும், பயங்கரமாக பட்டி தொட்டிலாம் படையிருக்கு இருக்குது. முக்கியமாக அந்த படம் ட்ரூ அவுட்டாகவே வளம் வர அந்த மியூசிக்ஸ், ஓ மை காட், வேறு மாதிரி பண்ணியிருப்பார் அவர். ஸோ அண்ட் மோர் ஓவர் கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எல்லோரும் வேறு மாதிரியான எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொதுவாகவே இந்த லவ் படங்கள் வந்து மேக்ஸிமம் லவ் சக்ஸஸ் ஆக படம் தான் இப்போ வரைக்குமே ஹிட்டான படம். அது இதுதான் லவ் படங்களுக்கு உண்டான லாஜிக் அப்படி கூட சொல்லலாம். சக்ஸஸ் ஆகாத லவ் ஸ்டோரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ் படம் அப்படின்னு சொல்லலாம். காதல் கதை கொண்ட ஒரு படம். ஸோ அந்த வகையில் இந்த படம் நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு படம் பார்க்கணும், ஒரு லவ் பேஸ்டு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 96 ஒரு முக்கியமான அங்கம் வசிக்கும். முக்கியமாக தமிழ் சினிமாவிலும் சரி, இந்தியன் சினிமாவிலும் சரி, 96 ஒரு பயங்கரமான ஒரு அங்கம் வசிக்கும். அந்தளவுக்கு படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமாக நாஸ்டாலஜிக்கான மூவிஸ், முக்கியம் நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் சரி, இந்த 90s கிட்ஸ் அப்படின்லாம் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்மளால் கூர்ந்து பார்க்க முடியும். நீங்கள் தனியாக போய் படம் பார்த்தாலும் சரி, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கூட இருக்காங்களும் சரி, உங்களோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்களோட லவராக இருந்தாலும் சரி, படம் பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை கிளப்பி விடும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உணர முடியும். படம் பார்த்துட்டு ஒரு 2 to 3 டேஸுக்கு ஒரு அந்த தாக்கம் உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். எஸ், அப்படிப்பட்ட படம் தான் இந்த 96. ஸோ ரீரிலீஸில் தி பெஸ்ட்டு படம்னா 96 தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் 96. முடிஞ்சால் தேட்டரில் பாருங்களேன். நீங்கள் என்ன தான் ஓடிடிலாம் வந்தால் கூட தேட்டரில் பார்க்குறோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா தேட்டர்ஸில் முன்னை விட இப்போ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் படத்தை த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயின் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரியான நிறைய அனலிஸ்க்கு நம்ம நிறைய பேசுவோம். அண்ட் லெட்ஸ் ஸ்டே வித் மீ FT FS with மோகி.